உணவகம் ஸ்டைலில் மீன் குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், வெங்காயம், பூண்டு, லைட்டாக இஞ்சி, ஒரு நல்ல பழுத்த தக்காளி எல்லாத்தையும் 2 வதக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் காமிக்கிற அளவுக்கு தேங்காய் ஒரு காய்ச்சல் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை நல்லா அரைச்சி பாலாக்கியும் எடுத்துக்கலாம். அப்புறம் கடாயில் திரும்ப நல்லெண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், லைட்டாக வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயத்தில் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட அந்த விழுதை சேர்த்து ஒரு பரட்டிட்டு மஞ்சத்தூள், வத்தப்பொடி, மல்லிப்பொடி 3 தான் போட்டுட்டு ஜார் கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரு லெமன் சைஸ்க்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்ட புளியும் சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வந்த உடனே தலைவரை இறக்கிடலாம். மண்டை பகுதி, வால் பகுதியெலாம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மாங்காய் இல்லாமல் மீன் குழம்பு வைக்கிறது தெய்வ குத்தாயிடும். ஸோ மஸ்ட்டு மாங்காவையும் சேர்த்துட்டு 2 கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மிஞ்சி போனால் ஒரு 3 to 4 minutes போதும். அதோடையே நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் சேர்த்து 2 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் மல்லிச்செடி தூவி இறக்கி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். என் மெத்தடில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வேறு மெத்தடில் பண்ணுவீங்கன்னா அதுவும் எப்படின்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். until then, டாடா.